வாருங்கள் இறையிலும் அன்புடனே. ஒவ்வொரு இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். பறவைக்கு உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைகின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண் விழித்தே நம்மை காக்கின்றார். பறவைக்கு உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண் விழித்தே நம்மை காக்கின்றார். நமக்கு இனி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. இனிதே வருவோம், இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வானக தந்தை மைந்தர்களே, வாருங்கள் இறையிலும் அன்புடனே. மக்களே வருக, பலியினில் கலந்த இறையருள் பெறவே இறை மக்களே வருக, இறையாசி பெறுக. செம்மொழி தமிழால் பாடல்கள் புனைந்து இறை புகழ் ஓங்கிட பாடிடுவோம். மெல்லிசை கருவிகள் யாவையும் இசைத்து தாளங்கள் முழங்கிட ஆடிடுவோம். மொழி தமிழால் பாடல்கள் புனைந்து இறை புகழோங்கிட பாடிடுவோம். மெல்லிசை கருவிகள் யாவையும் இசைத்து தாளங்கள் முழங்கிட ஆடிடுவோம். ஸ்வரங்களின் ஆலாபனை, இசைத்தமிழ் ஆராதனை, ஸ்வரங்களின் ஆலாபனை, இசைத்தமிழ் ஆராதனை. இனிதே வருவோம், இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். இனிதே வருவோம், இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையிலும் அன்புடனே. வானக தந்தை மைந்தர்களே, வாருங்கள் இறையிலும் அன்புடனே. ஒவ்வொரு இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். ஒவ்வொரு இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையிலும் அன்புடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. சிலுவையின் நிழலில் மலரும் விசுவாசம் நீலவானின் நிலவு போல இனிமை தரும் இறைவா, இதயத்தை திறந்தேன், என் வாழ்வின் உதயம் நீயாக வா. இந்நாள் ஒரு நன்னாள், ஒரு பொன்னான நாள். பாதுகாவலர் சின்னப்பரின் திருவிழாவனை பாங்குடன் கொடியேற்றி கொண்டாடி மகிழ இங்கு கூடியிருக்கும் இறைமக்கள் அனைவரையும் திருவிழா வாழ்த்து கூறி அன்புடன் வரவேற்கிறோம். சிலுவை என்பது துன்பத்தின் அடையாளம் அல்ல, அது மீட்பின் அடையாளம், மன்னிப்பின் அடையாளம், நம்பிக்கையின் அடையாளம். அந்த சிலுவையின் நிழலில்தான் நமது விசுவாசம் மலர்கிறது, வேரூன்றுகிறது, வலிமை பெறுகின்றது. இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனை சிலுவையின் நிழலில் மலரும் விசுவாசம் என்பதாகும். மனித வாழ்க்கை சோதனைகளாலும் வேதனைகளாலும் சுமைகளாலும் நிறைந்தது. அந்த வேளையில் நமக்கு ஆறுதலாய் நிழல் அளிப்பது சிலுவை மட்டுமே. சிலுவை நமக்கு இளைப்பாறுதல் அளித்து நம் வாழ்க்கையை புதுப்பிக்கிறது. சிலுவையில் தொடங்கிய இயேசு, தந்தையே இவர்களை மன்னித்து விடும் என்று மன்னிப்பை மலரச் செய்தார். இன்றே நீ எம்மோடு விண்ணுலகில் இருப்பாய் என்று நம்பிக்கையை விதைத்தார். உறவுகள் என்பது அன்பால் அமைகின்றது என்பதை இதோ உன் தாய் என்ற வார்த்தைகளால் கற்றுத்தந்தார். இயேசு தாகமாய் இருந்தார், உடலுக்கல்ல, நீதிக்காகவும் உண்மைக்காகவும் தான் தாகமாய் இருந்தார். அன்பார்ந்தவர்களே, அநீதி இருளில் நீதியின் ஒளி பிறந்த இடமே சிலுவை. சிலுவையின் அடியில் ஒன்றிணைவோம். இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களை, நம்முடைய பாதுகாவலர் ஞான தகப்பன் புனித சின்னப்பருடைய ஆண்டு பெருவிழாவை இந்நாளில் கொடியேற்றத்தோடு நாம் தொடங்கியிருக்கிறோம். கொடியேற்ற நாள் திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு கரவொலி எழுப்பி ஒருவர் மற்றவரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களை, இந்த இனிய நாளில் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இறைவனுடைய அருளை ஆசியை பெற வருகை தந்திருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்களையும் கரவொலி எழுப்பி அன்போடும் உறவோடும் வருக வருக என வரவேற்கின்றேன். அன்பு நிறைந்தவர்களை, இன்றைய திருப்பலியானது திருப்பலி கருத்துக்களை ஒப்புக் கொடுத்த அனைத்து குடும்பங்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் இந்நாளில் திருவழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய புனித ஆரோக்கிய மாத அன்பியம், புனித வேளாங்கண்ணி மாத அன்பியம் மற்றும் புனித மிக்கேல் எதிர் அன்பிய குடும்பங்களுக்கு இறைவனது வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து அன்பிய குடும்பங்களை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்தருள வரவேண்டி இந்த கல்வாரி பள்ளியில் இணைவோம். அன்புக்குரியவர்களை, இந்த திருவிழா நாட்கள் நமக்கு கடவுளுடைய அருளின் ஆசீர்வாதத்தின் நாட்களாக அமைய இருக்கின்றன. எனவே இந்த 10 நாட்களும் நீங்கள் ஒற்றை கருத்திற்காக, ஒரு தேவைக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாக பாதுகாவலருடைய வல்லமைமிக்க பரிந்துரை நம்முடைய குடும்பங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும். தூய மறைநிகழ்வை தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கின்ற நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இறைவா திருத்தூதரான எங்கள் பாதுகாவலர் புனித சின்னப்பரின் போதனையால் உலகம் முழுமைக்கும் நீ கற்பித்தீரே. அதனால் அவருடைய மனமாற்றத்தை கொண்டாடுகிற நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உலகில் உமது உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் சிறுவன் தாவீதின் விசுவாசமும் தைரியமும் நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்படுகின்றன. மனித கண்களுக்கு சிறுவனாக தோன்றிய தாவீது தன் வலிமையை ஆயுதங்களிலோ கவசங்களிலோ அல்ல, கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கையில்தான் கண்டான். சிங்கமும் கரடியும் தன்னை தாக்கிய வேளையில் தன்னை விடுவித்த ஆண்டவர் தன்னோடு எப்போதும் இருப்பார் என்ற உறுதியோடு முன்னேறினான். தன் கையில் இருந்த எளிய கல்லையும் கம்பையும் எடுத்துக்கொண்டு எதிரியை எதிர்கொண்டான். நமது வாழ்க்கையில் ஏற்படும் பயம், சோதனை, நம்பிக்கையின்மை போன்ற கோலியாத்துக்களை நாம் எதிர்கொள்ள நேரிடும் போது நமது பலம் நம் திறமைகளில் அல்ல, இறைவனின் உடனிருப்பில் இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு வாசகத்துக்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 4 முதல் 9 வரைக்கும். எண்ணிக்கை அதிகாரம் 21, இறை வசனங்கள் 4 முதல். ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து அவர்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பொன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பொன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைத்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எப்பொழுதும் என் இயேசுதான். எங்கே சென்றாலும் எனக்கேதும் குறையே இல்லை.
அரிதான புல்வெளியில் இளைப்பாற்றுவார், அருவிக்கு அழை தந்தன் களை பாற்றுவார். அழகான புல்வெளியில் இளைப்பாற்றுவார், அருவிக்கு அழை மாற்றுவார். ஆனந்த உள்ளத்தால் புகழ் பாடுவேன், அரிதான உயிர் தந்த கவி பாடுவேன். ஆனந்த உள்ளத்தால் புகழ் பாடுவேன், அரிதான உயிர் தந்த கவி பாடுவேன். என் நாயன் எப்பொழுதும் என் இயேசுதான், எங்கே சென்றாலும் எனக்கேதும் குறையே இல்லை. என் நாயன் எப்பொழுதும் என் இயேசுதான். இருள் சூழ்ந்த இடமெல்லாம் நான் நடக்கலாம், அருள் என்னை சூழ்ந்திருக்கும் பயமே இல்லை. இருள் சூழ்ந்த இடமெல்லாம் நான் நடக்கலாம், அருள் என்னை சூழ்ந்திருக்கும் பயமே இல்லை. பாராளும் இறைவா நீர் என்னோடுதான், நேரான வழிதன்னில் நான் நடக்கின்றேன். பாராளும் இறைவா நீ என்னோடுதான், நேரான வழிதன்னில் நான் நடக்கின்றேன். என் நாயன் எப்பொழுதும் என் இயேசுதான், எங்கே சென்றாலும் எனக்கேதும் குறையே இல்லை. என் நாயன் எப்பொழுதும் என் இயேசுதான், எங்கே சென்றாலும் எனக்கேதும் குறையே இல்லை. என் நாயன் எப்பொழுதும் என் இயேசுதான். இன்றைய வாசகத்தில் திருத்தூதர் பவுல் தெசலோனிக்க விசுவாசிகளின் உறுதியான நம்பிக்கையும் அன்பும் குறித்து மகிழ்ச்சியுடன் பேசுகிறார். விசுவாசம் என்பது துன்பமற்ற வாழ்க்கை அல்ல, மாறாக துன்பங்களுக்கு இடையிலும் இறைவனில் நிலைத்திருக்கும் நம்பிக்கையே ஆகும். விசுவாசம் அன்பில்லாமல் முழுமையடையாது. அன்பில்லா விசுவாசம் உயிரற்றது. ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது புனிதத்திலும் குற்றமற்ற வாழ்விலும் உறுதியாய் நிற்க வேண்டும் என்பதே பவுலின் ஜெபம். எனவே நமது விசுவாசம் வலுப்பெறவும் அன்பு பெருகவும் நம் இதயங்கள் இறைவன் முன்னிலையில் உறுதியடையவும் அழைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 18 முதல் 25 முடிய. சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்ற மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டுமென்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும்
அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானவுமாய் இருக்கிறது. ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலிமையின்மை வலிமை மிக்கது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.